சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. விஜயாவும் பாட்டி சொன்னதுக்காக பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அங்கே வேலை செய்கிறவங்க இருந்துட்டு இவங்க ஆடுறத பார்க்குற போது ஏதோ நாங்களே ஆடணும் போல் எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதானக்கா, போய் ஆட வேண்டியது தானே. ஐயோ நீங்கள் வேற தம்பி, வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது, நம்மளும் ஏதாவது ஒரு குத்தாட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு வா மீனை போய் ஆடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஓ உங்காலு தான் அடிபட்டிருக்குல்ல, வேண்டாம் விடு, நானே போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு அவங்களே ஆடுறன்ற போது நம்மளுக்கு என்ன, நம்ம போய் ஆடலாம் வா ரோகிணின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு போய் ஆடுறாங்க. ரவி இருந்துட்டு நானும் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஆடிட்டுருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கிற ஸ்ருதி இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவங்களும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. அதுக்கு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே போதுன்ற அளவுக்கு நிப்பாட்டிடுறாங்க. பரவாயில்லம்மா, உங்கள் மருமக ரொம்பவே சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நாங்கள் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே அழகாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அவங்க இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, சினிமாவில் எங்கேயாச்சும் போய் சேர வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னால் மட்டும் அவள் இங்கே இருந்துருவா போகிறா, என் பிள்ளைக்கு வேலைன்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திட்டு இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவ தான் அவள் அப்படின்ற மாதிரி இப்போ அப்பத்த ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, மீனா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னாச்சு உனக்கு, உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாட்டி அது வந்து பாட்டி அப்படின்ற மாதிரி மீனா ஆரம்பிக்கவும், முத்து இருந்துட்டு பாட்டி நானும் மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அங்கே யாரோ மனநிலை சரியில்லாத மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் மீனா கிட்ட வந்து இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதை நினச்சிக்கிட்டு தான் மீனா ரொம்ப வருத்தமாக இருக்கா, அந்த ஆள் உண்மையாகவே மனநிலை சரியில்லாதவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் யார் என்ன கொடுத்தாலையும் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் வாங்கிக்கவே மாட்டான், அவனுக்கு பிடிச்சா மட்டும்தான் வாங்குவான், இல்லாட்டி வாங்க மாட்டான், கோயிலே தான் படுத்துப்பான், கோயிலே தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு போய் தாலி எடுத்து கட்டிக்கோன்னு சொன்னான். அதே அடுத்த 10வது நாளாக அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் கூட பேசி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மழை வருதுன்னு சொன்னால் மழையும் வந்துருச்சு. இப்படி அவன் சொல்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வேற அவங்க மீனவை ஊரை விட்டு போகணும் வேற சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் யோசிக்கவும், என்னம்மா என்ன சொல்கிறீங்க, அப்படின்னா ஏதாவது தப்பாக நடக்க போதா அப்படின்னு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக நடக்காது, யாரும் எதை நினச்சும் வருத்தப்படாதீங்க, சரி நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க, எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி அதே பைத்தியக்காரன் வந்துட்டு ஒரு கல் எடுத்து வீட்டு வாசப்படியிலேயே போடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு என்னடா இது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. அந்த ஆள் நின்றுட்டுருக்கிறத பார்த்தோன்னே கட்டை எடுத்து அடிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவரை பார்த்தோன்னே மனோஜ் வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. என்னப்பா நீ இங்கே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து கேட்கவும், அப்பத்தா பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் உன்னை நான் ஊரை விட்டு போக சொன்னேன்ல, நீ இன்னும் ஏன் போகாமல் இருக்க, உன் விதியை அப்படின்னா யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு ஏதோ பசிக்கம் போல இருக்குது, சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் இருந்துட்டு அண்ணாமலையை பார்த்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் குழம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரோகிணி இருந்துட்டு மகேஸ்வரியும் இப்படி தானே அங்கே வந்து ஒருத்தர் பேசிட்டு போனதாக சொன்னால் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஆள் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவன் எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சான்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் கேட்கவும், உன்னை பார்த்தா யாருக்குனாலையும் சிரிப்பு வரதாண்டா செய்யும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா அப்பாவை பார்த்து அழுந்தா இப்படி ஒரு பிள்ளைய பெற்றுட்டாருல, அதனால் அதை நினச்சி அவன் அழுந்திருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா நீ இதெல்லாம் நினச்சி பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை எல்லாரும் சமாதானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கு அடுத்ததாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் சொல்லுவோம். முத்து இருந்துட்டு அந்த ஆள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, ஏதோ மென்டலி ப்ராப்ளம் தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சமாதானம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பூஜைக்கு தயாராகிடுறாங்க. ரொம்பவே அழகாக ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பட்டாசெல்லாம் வெடித்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. சரி எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் கோயிலுக்கு போகிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிறிஷ் இருந்துட்டு பாட்டி அம்மா இங்கே வருவாங்கள்ல, அவங்க கூட சேர்ந்து நான் தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக உங்கள் அம்மா வருவாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவும் ஒரு பக்கம் கிறிஷை வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகேஸ்வரி இருந்துட்டு சரி நான் ரோகிணிக்கு கால் பண்ணிடுறேன், அவளும் இங்கே தானே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த பைத்தியக்காரன்னு சொன்ன ஒரு சாமியார் இருந்துட்டு விதியை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் அந்த பூசாரி இருந்துட்டு இல்லைம்மா அந்த ஊரில் இலவு விழுந்துடுச்சு, அதனால் அங்கே வந்து திதி கொடுக்க முடியாது, பக்கத்தில் ஒரு ஆத்தங்கரை இருக்குது, அங்கே போய் திதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க சாமி, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க, ஏன்னா இது வந்து எங்கள் மாமா இறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட சின்ன பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாரும் கோயிலுக்கு போகிறதுக்காக தயாராகிட்டுருக்காங்க. கோயிலுக்கு போய் அந்த ஹோமத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியும் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. மீனா தான் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாட்டி இது, இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கே, சொந்த ஊருக்கு வந்து இப்படி ஒரு விசேஷம் நடக்கிற போது எல்லாத்துலேயும் கலந்துக்கணும், அப்படி இல்லாட்டி சொந்தம் விட்டு போயிடும், ஏதோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்கே வந்துட்டு அதை போவீங்க, நான் இல்லைனாக்க கண்டிப்பாக நீங்கள் யாரும் வரமாட்டீங்க, அதனால் இருந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, உங்கள் கொல்லுப்பேரனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு ஏமா இப்படி நல்ல நாள் அதுமா இப்படி பேசுகிறீங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி ஆனால் எங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது, நாங்கள் இங்கே வந்துடுவோம்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீயும் இவ்வளோ இங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் விஜயா உன்னை சென்னைக்கே கூட்டிகிட்டு போய் வச்சிட்ருக்கா, இந்த மாதிரி சமயத்தில் அவன் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விடவா போகிறா, கண்டிப்பாக இல்லை, ஏதோ என் காலை இருக்கிற வரைக்கும் ஏதோ நல்ல நாள் கெட்ட நாளில் வந்து இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அப்பத்தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.